நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பென்டன் கார்ட்டூன் வச்சு ஒரு பயங்கரமான கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. இதோட ஆரம்பத்துல ஆஸ்மித் ஒரு பயங்கரமான வேலையை பார்த்துட்டு இருந்தான். அந்த நேரத்துல தான் அவன் வேலை பார்த்துட்டு இருக்க இடத்தோட கதவை யாரோ தட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா அவன் தான் வில்கேக்ஸ். இந்த ஆஸ்மித்தை கொண்டுட்டு அவன் செஞ்சிருந்த அந்த பயங்கரமான கண்டுபிடிப்பை திருடலாம் தான் இவங்க வந்திருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள அவனே கழுத்தறுத்து செத்து போயிருந்தான். அவன் இருந்த இடத்துல ஒரு லெட்டர் இருந்துச்சு. அந்த லெட்டர்ல என்னோட சேர்ந்து இந்த யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாருமே அழிய போறீங்கன்னு எழுதியிருக்கு. அவன் எழுதியிருந்த அந்த கொடூரமான விஷயம் கார்னிட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு கொடூர வாட்ச். இந்த பக்கம் பென் தன்னோட வெக்கேஷனுக்காக தன்னோட கசின் கூடயும் கிராண்ட்பா கூடயும் வெளியூருக்கு வந்தப்ப அப்போ அவர் ஒரு காட்டு சைடு நடந்து போயிட்டு இருக்கும்போது வானத்துல இருந்து எரிக்கல் மாதிரியான ஒரு விஷயம் விழுகிறத கவனிக்கிறாரு. அது என்னன்னு போய் பென் பார்க்க அது ஒரு வாட்ச். அதை எடுக்க போகும்போது அவர் அதை எடுக்க போக தானாவே அவர் கையில அது வந்து ஒட்டிக்கிச்சு. பென் அதை கையில இருந்து எடுக்க எவ்வளவு முயற்சி பண்றாரு. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே அதை கையில இருந்து எடுக்கவே முடியல. அந்த நேரத்துல தான் அந்த கார்னிட்ரிக்ஸே ஆட்டோமேட்டிக்கா ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அதுதான் கொடூர ஹீட் பிளாஸ்ட். இந்த தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த குவென் உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவ கேட்க அந்த ஹீட் பிளாஸ்ட் அவளோட தலையை நசுக்கி கொன்றுது. இதெல்லாம் நம்ம தான் செய்யறோமா அப்படின்னு குழம்பி போயிருந்த பென் தன்னோட கசினுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே கிராண்ட்பா அந்த இடத்துக்கு வராரு. கொஞ்ச நேரம் கூட தாமதிக்காத கார்னிட்ரிக்ஸ் அடுத்தவன கொடூர எக்ஸலரேட்டா மாத்துது. என்ன நடக்குதுன்னு கிராண்ட்பா யோசிக்கிறதுக்குள்ளேயே அவரோட காலை புடிச்சுக்கிட்டே அந்த எக்ஸலரேட் வேகமா ஓட ஆரம்பிக்குது. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த எக்ஸலரேட் கிட்ட கிராண்ட்பாவோட கால் மட்டும் தான் இருந்துச்சு. அதாவது அந்த எக்ஸலரேட் அவரை ரொம்ப கொடூரமா கொண்டிருக்கு. இதே மாதிரி கார்னிட்ரிக்ஸ் ஊர்ல இருக்க நிறைய பேரை பல கொடூரமான ஏலியனால ரொம்ப கொடூரமா கொண்டுட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல பிளம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி பென்னை தடுக்க வந்திருக்கும் போது தான் கார்னிட்ரிக்ஸ் ஒரு கொடூர ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அதுதான் ஏலியன் எக்ஸ். அந்த ஏலியன் எக்ஸோட பவரை வச்சு இந்த மொத்த யூனிவர்ஸையுமே அழிச்சிருது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த பாராடாக்ஸ் இப்படியே போயிட்டு இருந்தா இந்த யூனிவர்ஸ் மட்டும் இல்லாம மத்த யூனிவர்ஸும் இதால அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுனால எல்லா யூனிவர்ஸ்ல இருக்க பென்னையும் கூப்பிட்டு கார்னிட்ரிக்ஸ்க்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. ஆனா கார்னிட்ரிக்ஸோட பவர் அசாதாரணமானது. அப்போதான் பென் 10,000 வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கிற ஆஸ்மித்தை கூட்டு வந்திருந்தாரு. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதே ஆஸ்மித்தால தான். இன்னொரு ஆஸ்மித்தால தான் இந்த பிரச்சனை தீரும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்ட பென் 10,000 அட்டாமிக்ஸா மாறி அந்த கார்னிட்ரிக்ஸ போட்டிருந்த பென்னோட கைகளை துண்டு துண்டாக்கிருது. ஏலியன் எக்ஸால அழிஞ்ச இந்த யூனிவர்ஸ மறுபடியும் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இந்த யூனிவர்ஸ்ல பென் தன்னோட கிராண்ட்பா குவென் இவங்க யாருமே இல்லாம கையிலந்த ஒரு அனாதையா இருந்திருப்பான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ப்ரொஃபசர் பாராடாக்ஸ் பென்னை டைம் டிராவல் பண்ணி அவனோட கடந்த காலத்துக்கு கூட்டு போறாரு. அந்த இடத்துல பெரிய பென் சின்ன பென்னை போய் அந்த வாட்ச் எடுக்க போற நேரத்துல அவனை தடுத்துறாரு. இந்த பெரிய பெண்ணை பார்த்த சின்ன பெண் பயந்து அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். இந்த வாட்ச் எடுக்காம இந்த டிராஜடி எதுவுமே நடக்காததுனால இந்த பெரிய பெண்ணும் காலத்தோட காலமா மறைஞ்சு போயிடுறான். மாதிரியே பிளட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆம்ரிட்டிக்ஸ் இருக்கு. அந்த வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க.